லாரியில கொள்ளையான கொள்ள மணல் கடத்துறாங்க. லாரியில கொள்ளையான கொள்ள மணல் கடத்துறாங்க. ஒரு கொலை நடந்தது, அதையெல்லாம் மூடி மறைச்சாங்க. அந்த கொலை செஞ்சவர் இன்னைக்கு வெளியில வந்து ரெண்டு கார், இனோவா கார் போட்டு நடுவில் கார் வண்டியில் அப்படியே சினிமா படத்தில் மாதிரி போறாரு. அவர் அடியாட்களை வச்சு மணல் அள்ளுறாங்க. பல கோடிக்கு மணல் கடத்தல் நடக்குது. இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. எந்த அதிகாரியும் போன் எடுக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர், எஸ்பி யாருமே போன் எடுக்கிறதே கிடையாது. தாசில்தாராக இருந்தாலும் சரி. போலீஸு டோக்கன் போட்டு வசூல் பண்ணுது. போலீஸ் செக் போஸ்ட்டில் எவ்வளோ வண்டி போகுதுன்னு நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணி வண்டிக்கு எவ்வளோன்னு வசூல் பண்ணுற வேலை தான் பார்க்குறாங்க காவல்துறை கரூரில். அதனால மணல் மட்டுமில்ல, அவங்க டாஸ்மார்க்கில் அடித்த கொள்ள கணக்கு வழக்கு இல்லை. அதனால இதையெல்லாம் வச்சு காசை வச்சு எலெக்ஷனில் ஜெயிக்கலான்னு கணக்கு போடுறாங்க. திமுக முக்கிய நிர்வாகி சொன்னது, இந்த தடவை நாங்கள் தங்கம் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறார். அது என்ன வேணாலும் கொடுப்பார். அந்த அளவுக்கான காசு அவங்க கிட்ட இருக்குது. அதனால 234 தொகுதியிலையும் கரூர் தொகுதி தனியாக இருக்குது. இதுவரைக்கும் 230 தொகுதிக்கும் ஒரு சட்டம். கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிக்கு ஒரு சட்டம். கரூர் தொகுதிக்கு 4 மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு சட்டம் இருந்தது. 4 தொகுதிக்கு மட்டும் ஒரு சட்டம். அதுலேயும் கரூர் தொகுதிக்கு ஸ்பெஷல் சட்டம். இங்கே வந்து எந்த சட்டம் செல்லாது. இங்கே இருக்கிறவர் போடுற சட்டம் தான் செல்லுக்கிட்டு இருந்தது. கேட்டால் அதிகாரிகள், உயர் அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனுங்கிறாங்க. சிஎம் ஆஃபீஸ்லேருந்து யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சிஎம்மோட பிஏ ஒருத்தர் இருக்கார். அவர் ஃபோன் பண்ணால் இங்கே எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. இப்போ தேர்தல் கமிஷன் வந்து சரியாக நடவடிக்கை எடுக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி எடுத்து இந்த மனித பட்டியலை ஆடு மாடுகள் மாதிரி மக்களை அடைச்சி வச்சு ஓட்டு வாங்கக்கூடிய கலாச்சாரம் ஒழியணும். அதை சரியாக நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறோம். அப்படி அது சம்பந்தமாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறோம். அவரும் அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காரு. எங்களுடைய கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை சென்னையில் தேர்தல் கமிஷனில் இது சம்பந்தமாக புகார் கொடுத்துட்டு பேட்டி கொடுத்தார். ஆனால் இதுவரைக்கும் இந்த நடவடிக்கை இல்லை. இப்போ நடவடிக்கை இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த தேர்தல் வெளிப்படையாக உண்மையாக நடக்கணும். இந்த மாதிரியான கோல்மால் வேலைகளை பண்ணி மக்களை காசை கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிக்கலாம்னு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. இது சம்பந்தமாக நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். அனைத்து கட்சி, எங்களுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து கொடுத்துருக்குறோம். இதுக்கு மேல் நடவடிக்கை இல்லைன்னா எங்கள் தலைமையில் சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளர்